ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ நிறைய நமக்கு வந்து ப்ரொடெக்ஷன் வீடியோ ஷேர் பண்ணோம். பட் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி எபிசோட் பற்றி பேசியே ஆகணும். உண்மையிலே வேறு லெவல் எபிசோடுங்க. ஸோ அன்எக்ஸ்பெக்டட், ரொம்ப த்ரில்லிங்காக போச்சு, எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ நல்லா குமரனுக்கு ஒரு நல்ல ஸ்கோப் இருந்திருக்கு. ஸோ குமரன் எப்படி ஃபைட் பண்ணுவாரெல்லாம் யோசித்தேன். பட் அவருமே வேறு லெவலில் ஃபைட்டில் வந்து பண்ணி அவருக்கான ஸ்பேஸ் ரொம்ப அழகாக வந்து இன்றைக்கி எபிசோடில் கொடுத்தாங்க. அவருக்கு மட்டும் கிடையாது, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நிவினோட இதுவுமே, அதாவது மூணு விதமாக வந்து இதுக்கு மூவ் பண்ணுறாங்க. அந்த 3 விதத்தையுமே ரொம்ப அழகாக வந்து கையாண்டிருக்காங்க. சும்மாவே ஒரு பிரவீன் நடிச்ச ஒரு பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப். நமக்கு தெரிஞ்சிருச்சு கண்டிப்பாக விஜய் வெளில வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு, பட் எப்படி வராரு அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியுமே இருந்துகிட்ருக்கு. அதை வந்து நம்ம அப்கமிங் பார்ப்போம். பட் ஆனால் இன்றைக்கி எபிசோட் ஒரு மாதிரி த்ரில்லிங்காக செம்மையாக இருந்துச்சு. அண்டு நம்ம குமரனோட அந்த ஒரு மூவ், ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பசுபதி மாமா கிட்ட பேசுவார் இல்லையா, நீங்கள் வந்து இங்கே மதுரையில் நீங்கள் அட்ரஸ் திண்டுக்கல் அட்ரஸ் சொல்கிற மாதிரியே நீங்கள் எங்கே இருக்கீங்கிறத அங்கே இருக்க லொக்கேஷனை சொல்லுங்கன்னு சொல்லி ரொம்ப அழகாக வடப்பழனியில், அதாவது ஒரு ஸ்வீட் கடை பக்கத்தில் வந்து அது வெள்ளை கலருக்கு வெள்ளச்சாமி அப்படின்லாம் வந்து ரொம்ப அழகாக வந்து இந்த இடத்துல டைலாக்மே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஸ்மார்ட் மூவோட வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் வந்து மூவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப பரபரப்பாக விறுவிறுப்பாக ஃபயராக இருந்துச்சு. அதுவும் வந்து எல்லாருக்குமே ஈக்குவலாக ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். இன்றைக்கி எபிசோட நம்ம குமரன் வந்து செம மாசாக இருந்தார். அதே மாதிரி அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நிவின், அதாவது நம்ம ராகினி வந்து கொஞ்சம் நம்ம நிவின் என்ன பேசினாலும் நம்பிடுவாங்க. பட் இருந்தாலும் அதுக்கு முன்னாடியே வந்து இது மாதிரி பேசுகிறாங்கன்னு சொன்னதுமே பசுபதி அலர்ட் கொடுத்துருக்காரு ராகினிக்கு. அதனால வந்து பார்த்திங்கன்னா பைப்பில் வந்து நம்ம நிவினை நம்பாமலே இருந்திருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இல்லை, அவங்க அப்பா மட்டும் அவங்களுக்கு ஹிண்ட் கொடுக்கல அப்படின்னா ராகினி கண்டிப்பாக நிவினை நம்பியிருப்பாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவர் கிளம்புனதுக்கப்புறம் தான் நான் திரும்பி வந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்தேன், செக் பண்ணிட்டு தான்ப்பா வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வெளில வந்து பார்ப்பா நம்ம நிவின் வந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அவளை போட்டு தள்ளணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடும்போது அது வந்து இடிச்சு அந்த ப்ரொமோஷன்ஸ் வந்து நாளைக்கு எபிசோட வரும்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப விறுவிறுப்பாக தான் மூவ் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. கங்கா கிட்ட சொல்லி நாளைக்கு ஒரு பொழுது தானே, கண்டிப்பாக நாளைக்கு வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. உங்களுக்கு ஒரு பொழுது, எங்களுக்கு எத்தனை பொழுது இந்த இதே எபிசோட் போகும்னு எங்களுக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ஆல்ரெடி உள்ளுக்குள்ளே பக்குன்னு தான் இருக்குது. எப்படி ட்ராக் மூவ் பண்ணுவாங்கன்னே ஒன்றுமே சொல்ல முடியல. அப்போ உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய்.